ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, அற்புதமாக வெடிஞ்சிருக்கிற இந்த வியாழன் நாளில் உனக்காக நீ ஆசைப்பட்டதை ஒன்னல்ல ரெண்டு இல்லை 10 விஷயத்தை 10 மடங்கு அதிர்ஷ்டத்தோடு உன் வாழ்வில் கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். ஆம் என் தங்கமே, நீ என்கிட்ட வேண்டி கேட்டுக்கிட்ட எல்லா வேண்டுதல்களையும் உனது பிரார்த்தனைகளையும் இப்போது உனக்கு கிடைக்கும்படி நான் செய்துவிட்டேன் என் செல்லமே. உன் பக்கம் நியாயம் இருக்குன்றத எல்லாருக்கும் புரிய வச்சு நீ நியாயமாக என்கிட்ட ஆசைப்பட்டு கேட்ட விஷயங்களையும் கூட உனக்கு அழகாக நிறைவேற்றி கொடுக்க போகிறேன். உனக்கு எதிராக யார் சதி செஞ்சாலும் அவர்களுடைய சதியையும் அவர்களுடைய எண்ணத்தையும் முறியடிச்சு உன் பக்கம் உனக்கு தான் நியாயம் கிடைக்கும்படி நான் செய்ய போகிறேன். இனி எல்லா விஷயங்களும் உன் பக்கம் உனக்கு சாதகமாகவே நடந்து முடியும். ஆனாலும் கூட உன்னுடைய அறியாமையின் காரணமாக எந்த விஷயம் உனக்கு நன்மையை தரும், யார் நல்லவர்கள்னு உனக்கு தெரியாமலேயே எது துன்பமோ எது கெட்டதோ அதை எனக்கு கொடுங்க சாயப்பான்னு என்கிட்ட சில நேரங்களில் நீ பிரார்த்தனை வைக்கிறாய். ஆம் என் செல்லமே, உன்னுடைய அறியாமையும் உன்னுடைய தெளிவின்மையும் உன்னுடைய வயது முதிர்ச்சியின்மையும் காரணமாக எது உனக்கு துன்பத்தை தருமோ அதை தான் நீ நல்லதுன்னு நினச்சிக்கிட்டு எனக்கு கொடுங்க சாயப்பான்னு பிரார்த்தனை கூட செய்கிறாய். ஆனால் நான் அப்படி எல்லாவற்றையும் நீ கேட்டபடியே கொடுத்துட முடியாதல்லவா? அதனால தான் உனக்கு எது நல்லதோ அதையே உன் விருப்பமாக மாற்றி உன் வாழ்விலும் கொண்டு வந்து சேர்க்கும்படி சங்கல்பத்தை ஏற்றுக்கொண்டு விட்டேன். உனக்கானதையே நீ மனம் மகிழ்ந்து பெற்றுக்கொள்ளும்படி நான் இப்போதே உன்னை ஆசிர்வதித்து உனக்கான அதிர்ஷ்டத்தையும் சேர்த்தே வரவழைக்கப் போகிறேன் என் செல்லமே. நீ வீழ்ந்து விட்டாய்ன்னு நினச்சிக்கிட்டு இருக்க உங்கள் கண்ணு முன்னால் மீண்டும் எழுந்து நிற்கும்படியும் அவர்கள் முன்னாலேயே நீ வெற்றி பெற்றதை அறிவிக்கும்படியும் நீ சந்தோஷமான செல்வ வளமிக்க உயர்வான வாழ்க்கையை வாழும்படியும் நான் செஞ்சு காட்ட போகிறேன். சில நேரங்களில் இந்த உலகத்தில் நாம் ஏன் தான் பிறந்தோமோ, எதுக்கு தான் இப்படி கஷ்டத்தோடு கூடிய வாழ்க்கையை வாழ்கிறோமோ, ஏன் நமக்கு மட்டும் இப்படி எல்லாமே தவறாக நடக்குதுன்னு நீ யோசிக்கிறாய் தானே? ஆனால் உண்மையிலேயே உன் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்கள் எல்லாமே தவறாக நடப்பதே கிடையாது. அதில் பாதி விஷயங்கள் உனக்கு நன்மையாக மாறுவதற்காக தான் சில தவறுகள் போல உன் கண் முன்னால் நான் மாயை ஏற்படுத்துகிறேன். உண்மையிலேயே உனக்கு என்ன தேவைங்கிறத நீ கண்களை மூடி அமைதியாக நினைச்சிக்கிட்டு என்னையும் மனசில் தியானிச்சுக்கிட்டு உனக்குள்ளேயே கேட்டுப்பாரு. உனக்கு சரியான தேவை எதுவென்பதும் எந்த விஷயம் சரியாக உன் வாழ்க்கைக்கு ஒத்து வரும் என்பதும் உனக்கு நிச்சயமாக புரியும். உன் வாழ்க்கையில் எது உனக்கு நிரந்தர மகிழ்ச்சியை கொடுக்குமோ அதை மட்டும்தான் உன் கைகளில் ஒப்படைப்பேன் என் செல்லமே. இந்த உலகில் பிறந்திருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் நிறைய தேவைகளும் நிறைய ஆசைகளும் நிறைய எதிர்பார்ப்புகளும் இருக்குது. ஆனால் எல்லார் கேட்டதையும் அப்படியே கொடுத்துட முடியுமா என்ன? நல்லவர்கள் நல்ல விஷயத்தை ஆசைப்பட்டு கேட்குறாங்க. கெட்டவங்க பேராசையின் காரணமாக சில கெட்ட விஷயங்களும் அவங்களுக்கு நடக்கணும், மற்றவங்க யாரும் நல்லா இருந்துடக்கூடாதுன்னு என்கிட்டயே வந்து வேண்டுதல் வைக்கிறாங்க. நல்லது கெட்டதுகளை முழுவதுமாக அறிந்து புரிந்து தெரிஞ்சு வச்சிருக்கிற உன் சாயப்பா இங்கு படைக்கப்பட்ட என் பிள்ளைகளாகிய மனித பிறவிகளை கஷ்டப்படும்படி விட்டுடுவனா என்ன? நீ உனக்கு என்ன கேட்டாயோ, உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும்படி வேண்டுதல் வைத்தாயோ அது எல்லாத்தையும் உனக்கு கொடுக்க போகிறேன். குழந்தை வரம் கேட்ட என்னுடைய குழந்தைகளுக்கு அற்புதமான குழந்தை பாக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பேன். அதே போல் சில பிரச்சனைகள் உங்களை யோசிக்க விடாமல் மனசை போட்டு குழப்பி மூளையையும் மழுங்கடிச்சு தப்பாக மீண்டும் மீண்டும் பல செயல்களை செய்ய வச்சிடுது. அதனால தான் அந்த பிரச்சனைகளில் உன் மனதை மூழ்கடிக்க விடாமல் வேறு விஷயங்களில் கவனத்தை திசை திருப்புறதுக்காக ஒரு சில விஷயங்களை உனக்கு தீவிரமாக உன் கண்களில் காட்டுறேன். ஒரு பிரச்சனையில் இருக்கும்போது இன்னொரு பிரச்சனையாக நீ நினைக்க வேணாம். அந்த பிரச்சனையில் நீ தவறான முடிவை எடுத்துடக்கூடாதுன்னு தான் வேறு சில விஷயங்களை பிரச்சனையாக உன் கண்களில் காட்டுகிறேன். ஆனால் எல்லாமே கூடிய சீக்கிரம் சரியாகிடும் என் செல்லமே. உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாய் அனுபவித்து வாழும்படி எல்லா விஷயங்களையும் உனக்கு ஆசீர்வதித்து தரப்போகிறேன்.